வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ரோஹிணி மேக்கப் எல்லாம் போட்டுட்டு சரி கிளம்பலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. அந்த டைம் கரெக்டா நம்ம சந்தோஷ் ப்ரோவை வெளியே பாத்துறான். நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்னமா இங்கன்னா அவனும் திருப்பி கேட்கறான். நான் தான் பொண்ணுக்கு மேக்கப் போட வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, ஓகே நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்றான். சரி அப்படியே உங்க பாஸ் கிட்ட சொல்லி அந்த 5 லட்சத்தை ரெடி பண்ண சொல்லுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கிளம்பிடுறாங்க. பின்னாடியே நம்ம சந்தோஷம் இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு வெளியில வர கரெக்டா முத்துக்கிட்டையும் மாட்டிக்கிறான். அவங்ககிட்டயும் இல்ல என் ஃப்ரெண்டோட கல்யாணம்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு மேல போய் மனோஜ் பார்த்து சொல்றாங்க விஷயத்த. நம்ம மனோஜ் பயங்கர பீதி ஆயிட்டான். மொத்த குடும்பமும் இங்கதான்டா இருக்கு, நீ பசமா மாட்ட போறேன்னு சொல்ல அவன் பயத்துல நம்ம நியூமராலஜிஸ்ட் கிட்ட கேக்குறான். நம்ம நியூமராலஜிஸ்ட் கடைசி வரைக்கும் ஹோப்பா பேசுறாருங்க, உனக்கு இந்த கல்யாணம் நடந்துருங்கிற மாதிரி. அப்புறம் நம்ம மனோஜ் கனகாவோட அம்மாவை கூப்பிட்டு விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்க இங்க இருக்க வரைக்கும் என்னால தாலி கட்ட முடியாது, ஏதாச்சும் சொல்லி அவங்களை கிளப்பி விடுங்கன்னு சொல்றான். அதே மாதிரி அவங்களும் கீழே போயிட்டு எங்களுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வர லேட் ஆகும், சோ 2-3 மணி நேரம் ஆகும்னு சொல்ல, அதே மாதிரி அங்க இருந்து நம்ம ஸ்ருதி முத்து எல்லாருமே அவ்வளவு நேரம் எங்களால வெயிட் பண்ண முடியாது, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்களுக்கும் வேலை இருக்கு, நாங்க எல்லாம் போய் பார்க்கணும்ல, நீங்க நல்லபடியா நடத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாம் வெளியே போனதை பார்த்த உடனே நம்ம கனகாவோட அம்மா மனோஜை கீழே கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வரும்போது கரெக்டா நம்ம முத்துவும் மீனாவோட பர்ஸ் மேல இருக்குன்னு சொல்லிட்டு டைமிங்ல வெளியே இருந்து உள்ள வராங்க. வந்த உடனே பாப்பான்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள நம்ம மனோஜ்னா முத்துவை பார்த்துட்டு உள்ள போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. வந்த முத்து பர்ஸை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. நம்ம மனோஜை பார்க்கவே இல்லை. நம்ம மனோஜும் நினைச்ச மாதிரி மேடையில உட்கார்ந்து தாலியும் கட்டிட்டாங்க. இன்னைக்கு நம்ம மனோஜுக்கும் கனகாவுக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. ஆனா நம்ம முத்துவுக்கோ இல்ல அந்த குடும்பத்துக்கோ இந்த விஷயம் பத்தி எதுவுமே தெரியாது. இன்னொரு பக்கம் நம்ம விஜயா கோயிலுக்கு போய் மனோஜுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்காங்க. நம்ம ரோஹிணிக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாதுங்க. அதே கோயிலுக்கு நம்ம மனோஜும் கனகாவோட வீட்டுல இருக்கிற எல்லாருமே வராங்க. இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம நியூமராலஜிஸ்ட் சொன்னனால எல்லாரும் சேர்ந்து வந்திருக்காங்க. நாளைக்கு நம்ம விஜயா மனோஜா கோயில்ல பாக்குறாங்க. இதுக்கு மேல என்ன ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.